ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் திங்கக்கிழமையில் சிவபெருமான வில்வ இலை வச்சு எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்றத பற்றியும், ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான வேலையை நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடைய நம்ம எந்த பரிகாரம் செஞ்சுட்டு போனால் நம்ம போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வந்து முப்பெரும் தெய்வங்களில் முதன்மையானவரும் மூவுலகை காப்போருமான சிவபெருமானை வணங்க திங்கக்கிழமை மிகவும் உகந்த நாள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த திங்கக்கிழமையில் சோமவார விரதம் இருந்து வழிபடுறவங்க வாழ்க்கையில் நினச்ச காரியங்கள் எல்லாமே எளிதில் நடந்துருங்க. அத்தகைய சிவபெருமானை நம்முடைய வேண்டுதல் நிறைவேற திங்கக்கிழமையில் வழிபாடு செய்வது சிறந்தது. அப்படி செய்யும் இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாடு செய்ய நமக்கு தேவையான பொருள் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க. அது வில்வ இலை இருந்தால் மட்டும் போதுங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த பொருட்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வகையில் சிவபெருமானுக்கு மிக உகந்தது அப்படின்னா இந்த வில்வ இலை தாங்க. இந்த வில்வ இலையை 3 இலைகள் கொண்ட வில்வமாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கணுங்க. இந்த வில்வ இலைகளை 27 இலைகளாக நீங்கள் எடுத்துக்கணுங்க. ஒவ்வொரு வில்வ இலையிலும் ஓம் நம சிவாய அப்படின்ற வார்த்தை எழுதணுங்க. எழுதும் போதும் ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அதே நேரத்தை உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை மனசார பிரார்த்தனை செஞ்சு கொண்டே எழுதுங்க. அதுக்கு பிறகு இந்த வில்வ இலைகளை பச்சை நிற நூல் அல்லது வெள்ளை நிற நூல் கொண்டு மாலை போல் கட்டிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருந்தால் அந்த சிவலிங்கத்துக்கு இந்த மாலையை சாத்தி வழிபடணுங்க. அதுக்கு பிறகு அவர் முன்னாடி அமர்ந்து ஓம் நம சிவாய அப்படின்ற நாமத்தை 108 முறை நீங்கள் சொல்லணுங்க. இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை மனசில் நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதுக்கு பிறகு சிவபெருமான் கோயிலில் நடராஜ பெருமானை தரிசித்து அவரிடமும் உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு விரைவில் நிறைவேற்றி தர அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஆலயத்தை சுற்றி வந்துட்டு உங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த வில்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது நீங்கள் வேண்டும் யாவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த சிவபெருமான் அருள்வார் அப்படின்றதுல ஒரு துளியும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறியே தீருங்க. நம்பிக்கையோட சிவபெருமானோட பாதங்களை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு பலிதமாகுங்க. 100% இல்லை 1000% பலிதமாகுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. சிவபெருமான் எப்போவுமே நம்பினவங்கள கைவிட மாட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. அடுத்து நம்ம ஒரு காரியமாக வெளியே போகிறோம், ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடைய நாம் எந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சுட்டு போனால் அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தினமும் ஏதாவது ஒரு காரியம் நல்ல விதத்தில் முடியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்புவோம். அப்படி நாம் நினச்ச காரியம் நாம் நினச்சபடி நிறைவேறுவதற்கு அப்படின்னு சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குங்க. அந்த தாந்திரிக பரிகாரங்களை நாம் போகிற கிழமைக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாம் நினச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எந்த கிழமையில் எந்த பரிகாரத்தை செஞ்சால் நாம் போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளிலிருந்து வயசான முதியவர்கள் வரை எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கும் அந்த செயலில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய பயத்தை நீக்குவதற்கும் தெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்ளணும். அப்படி தெய்வ வழிபாட்டை மேற்கொண்ட பிறகு நமக்கு கூடுதல் உறுதுணையாக திகழக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தையும் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாம் நினச்ச காரியம் வெற்றியடையும். இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமையாக ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய சட்டை பையிலையோ அப்படி இல்லை பர்ஸ்லையோ ஒரே ஒரு வெத்தலையை எடுத்து வச்சுக்கிட்டு போகணும். போயிட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த வெத்தலையை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பான முறையில் அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதே போல் திங்கக்கிழமை அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீள்வட்ட வடிவில் இருக்கக்கூடிய சின்னதாக கண்ணாடி ஒன்று நிலவாசலில் வச்சுட்டு நிலவாசலை கடக்கும் போது அந்த கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்துட்டு போனுங்க. இப்படி போகிறதன் மூலம் அவங்க நினச்ச காரியம் வெற்றி அடையுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரோட மந்திரங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் மந்திரத்தை மனசார 21 முறை சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடையும். புதன்கிழமை அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா இல்லைனா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் இல்லைனா ரெண்டுமே கூட வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு போகிறதன் மூலம் நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு சீரகம் அப்படி இல்லைனா கடுகு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாயில் போட்டு மென்று மெழுங்கிடணுங்க. மெழுங்கிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினீங்க அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக 100% வெற்றி அடையுங்க.
வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பினீங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனிக்கிழமை அன்றைக்கி சின்னதாக கொஞ்சம் இஞ்சியை நெய்யில் நல்லா முக்கிட்டு அதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புவதன் மூலம் அன்றைய தினம் வெற்றிகரமான தினமாக அமையுங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது போல் ஒவ்வொரு கிழமைக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் வெற்றி அடைய இந்த எளிய பரிகாரத்தை பயன்படுத்தி காரிய வெற்றியை நாம் அடையலாங்க. மிகவும் எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் தாங்க இது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். நாம் வெளியே முக்கியமான விஷயமாக வெளியே போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த கிழமை போகிறீங்களோ அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.